காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளிக் கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி ஓடி வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே. என் அன்பு பிள்ளையே, இந்த நேரத்தில் உன்னிடத்தில் பேசியே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அவசர செய்தியோடும் அவசியத்தோடும் உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை நிராகரித்து விடாதே என் குழந்தையே. ஏனென்றால் நீ இதை கேட்க கூடாது என்று உன் செவிகளில் இது விழவே கூடாது என்றும் உன் வீட்டிற்குள் இதை ஒளித்து வைத்துவிடக் கூடாது, இந்த சத்தம் உன் வீட்டில் ஒலிக்க கூடாது என்று உன்னை சுற்றி கொண்டிருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் இதை கேட்க விடாமல் செய்ய பல தடைகளையும் பல சோதனைகளையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த தடைகளையும் சோதனைகளும் எல்லாம் மீறி நீ இன்று இதை கேட்டு தீர வேண்டும் பிள்ளையே. நடக்க போகும் காரியம் சாமானியப்பட்டதில்லை என்பதை தெரிந்து கொள். அந்த காரியத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் உன் அன்னை உன்னை தேடி இப்பொழுதே வந்திருக்கின்றேன். செல்வ பிள்ளையே, என்னை தள்ளிவிடாமல் இதை இறுதி வரை கேள் என் பிள்ளையே. இதை எனக்கானது என்று நினைப்பதை நிறுத்திவிட்டு உனக்கான பயனை தரத்தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் என்பதை உணர்ந்து இதை முழுமையாக கேள் பிள்ளையே. நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நேரங்களும் காலங்களும் இங்கே உனக்காக நிற்பதில்லை. அது ஓடிக்கொண்டேதான் போய்கொண்டிருக்கிறது. அதுவும் உனக்கு எதிராக போய்கொண்டிருக்கிறது. பிள்ளையே, தடுத்து நிறுத்த வேண்டுமா? என் பிள்ளையே, உன் மனதில் ஈரங்கள் இருப்பதால் தான் நீ வணங்கும் உன் தெய்வங்கள் உன்னை தேடி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. பாறையிலும் நீர் சுரந்து கொண்டு இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சிறு துளிகள் கூட வருகின்றது என்பதை தெரிந்து கொள் என்று உன்னுடைய தெய்வங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை கடும் பாறையாக வேண்டும் என்று ஆக்கியும் விட்டார்கள். அதனால்தான் நீ இத்தனை பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அதிலிருந்து இப்பொழுது சிறு துளி நீர்கள் உன்மேல் சுரந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. அந்த கடும் பாறையை, அந்த பாலைவனத்தை அழகான ஒரு தோட்டமாக்க வேண்டும் என்றுதான் நீ வணங்கும் தெய்வங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, துளியை தீரா போகிறது தங்கமே. என் அன்பு பிள்ளையே, துளிரப் போகிறது உன்னுடைய மங்களமான வாழ்க்கை. ஆனால் அதற்கு உன் தாய் நீ இடம் கொடுக்க வேண்டுமா என் செல்வமே? பிள்ளையே, இடம் கொடுக்க வேண்டுமா? வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்து உன் எதிரிகளுக்கு, உன் வட்டத்தில் இருப்பவர்களுக்கும் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. தடுத்து நிறுத்த வேண்டுமா என் அன்பு பிள்ளையே? உன் மனதில் இலக்கிய மனம், என் மனம் ஒரு இலகிய மனம் என்று நீ இன்னும் எத்தனை நாட்கள் சொல்லிக்கொண்டே ஏமாந்து கொண்டே இருப்பாய்? போதும் போதும் என்று எத்தனை முறை நானும் உன்னிடம் கூறிக்கொண்டே இருப்பது? ஏமாளியாகவே இருக்கின்றாயே என் பிள்ளையே. என்ன சொந்தங்கள் தங்கமே, சொந்தங்கள் என்று நீதான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் பிள்ளையே. ஒரு முறை கூட பாசமாக உன்னை நினைக்காத உறவு ஒன்று
பல முறை உன்னை ஏக்கத்தோடு நீ பாவம் என்று நினைக்காத உன் இரத்த பந்தங்கள் உன்னுடன் பிறந்த உறவு உன்னை அழிக்க காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள் பிள்ளையே. தலையில் இடியை போட்டது போல் இருக்கிறதா? இந்த உலகத்தில் நீ வாழ்ந்துவிடக் கூடாது என்றும் நீ அழிய வேண்டும் என்றும் காத்திருக்கிறார்கள் தங்கமே. இதையெல்லாம் மீறி நீ எப்படி வாழ்வாய் என்று பயத்தோடு காத்திருக்கும் பிள்ளையே. நீ வணங்கும் தெய்வங்கள் உனக்கு துணையாக நிற்கிறது பிள்ளையே. இன்னும் சொந்தங்களை நினைத்து ஏங்காதே என் அன்பு குழந்தையே. அது உனக்கு பாடுகளைத்தான் கொடுத்து கொண்டே இருக்கும். அது உன்னை படாத பாடுபடுத்தும் தங்கமே. உன் எதிரிகளோடு கைகோர்த்து கொண்டு கைதட்டி சிரிக்கும் இந்த நாள் இப்பொழுது எப்போதுமே வரும் என்று காத்திருக்கிறார்கள். அவர்கள் சந்தோஷப்படும் நாள் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறார்கள் பிள்ளையே. நாட்களையும் மாதங்களையும் எண்ணிக்கொண்டு காத்திருக்கிறார்கள் பிள்ளையே. நேரத்தை நீ கடந்து கொண்டே வராதே என் செல்லமே. இல்லை என்று பாடுகுழியில் தள்ளிவிட்டு போகாதே. நேரம் இல்லை என்று சொல்வதை நிறுத்து. இதற்கு மேல் நின்று ஆட்டங்கள் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆட்கள் அதிகமாகத்தான் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். நேரத்தை வீணடிக்காதே, காலத்தை வீணடிக்காதே. நிமிடத்தை வினாடிக்காக வீணடிக்காமல் நொடிக்கு நொடி உன் நன்மைக்காக செலவழி. நீ இழந்த நிமிடங்கள் உனக்கு திரும்ப வராது பிள்ளையே. இழந்தது இழந்ததாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு நிமிடத்தையும் உனக்காக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கைக்கான பயன்களுக்காக பயன்படுத்திக்கொள். உன் குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்காக பயன்படுத்திக்கொள். எந்த ஒரு மணித்துளியையும் வீணடித்து கொள்ளாதே. உன் வாழ்க்கை வீணாக வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு இனிப்பை வழங்கிவிடாதே பிள்ளையே. நான் சொல்வதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காமலா இருக்கிறது? சொல். ஆனால் என் மீது பழி போடுகிறாய் என் தங்கமே. ஏன் தாய், இந்த பொருளை வாங்குவதற்காகத்தான் இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா என்று. தங்கமே, வாங்குவதும் வாங்காமல் போவதும் உன் விருப்பம். உன்னுடைய எண்ணம், உன்னுடைய விருப்பம். சொல்லுவது என் தாய். இந்த தாயின் கடமைதானே தவிர பாதை உன் எதிர்மறை சக்திகள் அழைத்து கொண்டு செல்லும் போது உன் விளையாட்டை கொஞ்சம் உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? நான் சொல்வது ஒவ்வொரு வார்த்தைகளும் எத்தனை அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது என்று நீ உணரத் தொடங்கு. இதை தெரிந்து கொள்ளத் தொடங்கு தங்கமே. என் செல்லமே, எத்தனை வேதனைகளோடு உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றேன் தெரியுமா? உன் ஆழ் மனதை கேட்டுப்பார். உன் மனதை ஒரு நிலைப்படுத்தி உன்னால் என்னென்ன அமைதியையும் பொறுமையும் இந்த தாய்க்காக ஒரு நிமிடத்தில் அமைதியாகவும் பொறுமையாகவும் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி அமர்ந்து பார். நான் உன்னோடு பேசும் வார்த்தைகள் உன் செவிகளுக்கு கேட்கும் பிள்ளையே. அனுதினமும் இரவு நேரத்தில் உனக்கு செயல்படும் செயல்களை கண்களில் பார்க்க முடியவில்லை. அனுதினமும் உனக்கு செய்யப்படும் வேலைகளை கண்களால் பார்க்க முடியவில்லை. அதற்கு உதவியாக இருந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்றுதான் வந்து கூறுகின்றேன். என்ன தெரியுமா? உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகளுக்கு, உன் வீட்டில் ஒளிந்திருக்கும் வேண்டாத சக்திகளுக்கும் அதற்கு துணையாக போகிறது பிள்ளையே. பயமுறுத்துகிறார்கள் பிள்ளையே என்று கேட்பாய் என்று வந்தேன் தங்கமே. உன்னை பயமுறுத்துவதாய் இந்த தாய் வந்தேன், வந்து கொண்டிருக்கின்றேன். இருப்பதையும் நான் சொல்லவில்லை என்று எவரிடமும் போய் கேட்டு தெரிந்து கொள்வாயா? நீ எப்படி தெரிந்து கொள்வாய்? எப்படி அதுக்கெல்லாம் அழிவு வரும்? எப்படி அதையெல்லாம் அழிப்பாய்? நீ நான் சொல்வதை என்னவென்று நீ நிலையாக புரிந்து கொண்டால்தான் இதுவெல்லாம் சாத்தியம் தங்கமே.
நான் ஓடோடி வந்து உன்னிடம் அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு போடும் திட்டங்களை செயல்படுத்தாமல் செய்து கொண்டிருக்கின்றேன். உன் நிலை மிகவும் மோசமாகி விடுமோ என்ற அச்சத்தில் தங்கமே, என் பிள்ளையே, இதை தெரிந்து கொள்ளாமல் இந்த தாயை குறை கூறுகிறாயா? தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருப்பாய். தெய்வத்தின் குரலை உன் செவிகளால் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அது கூட நடக்கக்கூடாது. இதுதான் நீ பிழைத்து கொண்டிருக்கிறாய் என்று தெரிந்து கொண்ட தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்க உன் செவிகளுக்கு நேரமில்லாமல் போகிறதா என் பிள்ளையே? தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்க உன் செவிகளை இழந்து, தெய்வத்தை கண்ணால் பார்க்க உன் கண்களை இழந்து, தெய்வத்தை கையெடுத்து வணங்க உன் கைகள் வராமல் போவதற்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வ துணையை நீ இழக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அவர்கள் அதையெல்லாம் வினைகளை விலக்கி உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நீ இழக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் குறிக்கோளாக வைத்து அனைத்தையும் நடத்திவிட்டு கொண்டுதான் போகிறார்கள். நான் ஒழுங்காக நிற்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது தங்கமே. நான் ஒழுங்கி நிற்கட்டுமா? உனக்கு என்னால் நடக்கின்றது என்று பார்த்து மகிழ சொல்கிறாயா? நான் ஒதுங்கி நிற்கட்டுமா? கூறு பிள்ளையே, ஒதுங்கி நின்று கொண்டு வேடிக்கை பார்க்க தொடங்குகின்றேன். எதுவும் உன்னை வந்து பாதித்து விடக்கூடாது என்று தினம் தினம் வந்து உன் தாய் உன்னிடம் கத்திக் கொண்டிருப்பது வீணாக போக நான் விரும்பவில்லை தங்கமே. ஏதோ ஒரு வகையில் நீ அதை பயன்படுவாய் என்றுதான் வந்து கத்தே கொண்டும் அனைத்தையும் கூறிக்கொண்டும் இருக்கின்றேன். நீ மகிழ்வாக இருக்க வேண்டும் என்றுதான் பிள்ளையே. நான் ஒதுங்கி நிற்கட்டுமா? உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்று மகிழாக சொல்கிறாயா? நடப்பதை பார்த்து மகிழ சொல்கிறாயா? நான் வந்து சொன்னால் பயமாக இருக்கிறது, வார்த்தைகள் பயமுறுத்துகிறீர்கள் என்னை கேட்கிறாயே. நான் சொல்லவில்லை என்று எனக்கு எப்படி தெரிய வரும்? நான் பட்ட பாடுகள் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொன்னால் மட்டும்தானே உனக்கு தெரியும். அதனால் தான் படுவதற்கு முன்னால் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றேன். அது தவறா என்று நினைக்கிறாயா? நான் வந்து இதுபோல் காரியங்களை உனக்கு தெரியப்படுத்த கூடாது என்று நினைக்கிறாயா? மனதார சொல் பிள்ளையே. எதிரிகள் கூட்டங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. எதிரிகளின் பலம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. எதிரிகள் ஒவ்வொருவராக கைகோர்த்து கொண்டு கூட்டத்தை பெரிதுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே, உன்னை அழிப்பதற்கு. அப்போது நல்லவர்களாக இல்லை தாயே இங்கு என்று கேட்காதே. நல்லவர்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் உன்னை விட்டு விலகி இருக்கிறார்கள். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருக்கு இணையும் போது நல்லவர்கள்தான் நல்லவராகத்தான் இணைகிறார்கள். ஆனால் அந்த பொறாமை எண்ணம் என்று யார் ஒருவர் மீது வருகிறதோ, யார் ஒருவர் ஒரு குடும்பத்தின் மீது கண் திருஷ்டியை வைக்கிறார்களோ, அப்போதே அந்த இடத்தில் வழிகள் அவர்களுக்கு மாறி இப்படி எதிரி எனும் ரூபத்தில் மாறிவிடுகின்றது. உனக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி தீய சக்திகளுடன் ஜோடி சேர்ந்து விடுகிறார்கள். ஒவ்வொருவரும் இப்படித்தான் கெட்ட எண்ணத்தோடு ஒரு குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது சத்தியமான வார்த்தை பிள்ளையே. நான் அமைதியாக இருந்தால் உன் நிலை உனக்கு உன் தாய் ஓடோடி வந்து சொல்லி உன் நிலையை தக்க வைத்து உன்னை காத்து நிற்கின்றேன் என்பது உண்மை என் பிள்ளையே. உனக்கு பிடிக்கவில்லையா நான் சொல்லும் வாக்கு? உனக்கு பயமாக இருக்கிறதா தங்கமே நான் சொல்லிக் கொண்டிருப்பதும்? உனக்கு நடக்கவில்லை இல்லாததையா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன்? நடந்து கொண்டிருப்பதையும் நடக்க போவதையும் தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் பிள்ளையே.
அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் உன் தாய் உன்னை தேடிக்கொண்டு வருகின்றேன் என்பதை முதலில் புரிந்து கொள் தங்கமே. தெய்வத்தை பற்றி தெரிந்து கொள் பிள்ளையே, தெய்வத்தை இறுக பற்றிக்கொள் பிள்ளையே, தெய்வத்தின் வழிபாடுகளை அதிகமாக்கு என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் தெய்வத்திற்கு உன்னால் முடிந்த காரியங்களை செய் என் பிள்ளையே. உன் நேரத்தை தெய்வத்திற்காக ஒதுக்கு என் தங்கமே. உன் மனதிற்குள் தெய்வத்திற்கான இடத்தை அதிகமாக்கு என் பிள்ளையே. பார்க்கின்றேன் யார் வந்து உன் வாழ்க்கையை அறுக்கிறார்கள், யார் வந்து உன்னை கெடுக்கிறார்கள், யார் உன் மீது கண்திருஷ்டி வைக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். என் வாக்கு உனக்கு பிடிக்கும் தான் என்று நான் சொல்லி அனைத்தையும் உனக்கு கூறிக்கொண்டிருக்கின்றேன். நான் சொல்லும் வாக்கு சத்திய வாக்கு என்று நினைக்கின்றாய் அல்லவா? நான் உன்னை தேடி உன்னை வரும்போதெல்லாம் உனக்கு நல்லதை செய்து கொண்டு போகிறேன் என்று உன் மனதில் தோன்றினாள். இந்த தாயின் கீழ் பதிவீடில் அனைத்தையும் பதிவிடு தங்கமே. என் குழந்தையே, எல்லா பாதைகளில் இருக்கும் தடைகளை அனைத்தையும் தவிர்த்து உனக்கு நல்லதை உருவாக்கி தரதான் உன் தாய் அனுதினமும் வந்து கொண்டே இருக்கிறேன். எதையும் மறந்து விடாமல் அனைத்தையும் செய் என் பிள்ளையே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.